வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேக்கு மரத்துக்கு ரீபாலிஷ் பண்ண போகிறோம். போட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ரீபாலிஷ் பண்ண போகிறோம். ரீபாலிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரீபாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா நம்ம ரீபாலிஷ் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா டோரில் வெடிப்புலாம் வந்துடும். வெடிப்புனா அந்த பாலிஷில் வெடிப்பு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வெடிப்பு. இதை பாருங்கள், அது வெடிப்பு மாதிரி வந்துடும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ரீபாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுமாதிரி அழுக்கம் ரொம்ப ஆகாது. இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப அழுக்காயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ரீபாலிஷ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலிஷ்லாம் போட்டிருப்போம். பழைய பாலிஷ் மேலே அழுக்கெலாம் உக்காந்துட்டு இருக்கும். ரொம்ப அழுக்கு, அந்த கையெலாம் வைப்போம், அந்த அழுக்கெலாம் பறிச்சிட்டு இருக்கும், கரையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி தகடு போட்டு சீவிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தேய்க்கணும் அப்படின்னா தேய்ச்சாக்கா லேட் ஆகும் வரத்துக்கு, அந்த அழுக்கெலாம் வரத்துக்கு லேட் ஆகும். இது மாதிரி சீவிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு. எதனா வாழ்த்தகடு நல்லா ஷார்ப் பண்ணின்னு தீட்டிக்கலாம். அதுமாதிரி இந்த பூ மூளை முடுக்கெலாம் கூட தகடு போட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிடணும். இது க்ளீனாக சீவிக்கிறாங்க பாருங்கள், சீவிட்டாங்க. இப்போ சீவாத பக்கம் காட்டுறோம் பாருங்கள். இது கொங்கம் அழுக்கு எல்லாம் பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகுது. எல்லாமே க்ளீனாக சீவி எடுத்துடணும். இது மாதிரி நம்ம சீவாமல் விட்டோம் அப்படின்னா, எதனா ஒரு இடம் சீவாமல் விட்டிங்கன்னா அது இடம் திட்டாக தெரியும். எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக சீவி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். பெரும்பாலும் ரீபாலிஷ்லாம் நம்ம வாட்டர் ஹேமரில் தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ரோல் ஹேமரில் தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்கும். தேய்க்கலாம் ரோல் ஹேமரில். எதனா வரலை, பாலிஷ் வரல, ரொம்ப ரஃப் ஆகுது அப்படின்னா அது ரோல் ஹேமரில் தேய்க்கலாம். ஈஸியாக வருது, தேய்க்கிறதுலாம் சாஃப்டாக கொட்டுது பாலிஷ் அப்படின்னா 100ஆம் நம்பர், அதாவது 100 வாட்டர் ஹேமர் ஷீட்டில் தேய்க்கிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தூசெல்லாம் தட்டிட்டு நம்ம சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது தேக்கு மரம்ன்றதுனால நல்ல ஒரு கலராக தான் இருக்கும். இது நம்ம எந்த ஒரு கலருமே மிக்ஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 லிட்டர் சீலர் எடுக்கிறோம் அப்படின்னா 1 லிட்டர் தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது நார்மல். ரொம்ப திக்காக இருக்குது சீலர், திக்காக இருக்குது, போகிறதுக்கு ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா தின்னர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 லிட்டருன்றது 1.25 1.5 2 லிட்டர் வரை கூட மிக்ஸ் பண்ணலாம். நம்ம போடுற பக்குவம் தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம அந்த ரொம்ப திக்காக ஊற்றிட்டிங்க அப்படின்னா திட்டாக இருக்கும். அதுமாதிரி பண்ணக்கூடாது. இப்போ சீலர் பாதி தின்னர் பாதி மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மூளை மூட்டுக்கு போகாத இடத்துல எப்போவுமே ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த கீத்து மூளை முடுக்கெலாம் போய் கரெக்டாக உக்காரும். நம்ம துணியிலே போட்டோம் அப்படின்னா உக்காராது. இது மாதிரி எல்லா இடத்துக்குமே 1க்கு 2 முறை 3 முறை கூட நம்ம ப்ரஷ்ஷிலேயே அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், சீலெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. இதுவும் அதே மாதிரி தான், இதிலே சொல்கிறேன். சீலர் நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பேன். பாதி தின்னர் பாதி சீலர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஸ்மூத்தாக மல்லுத்தூளில் ஒட்டை பிழிஞ்சு அப்ளை பண்ணணும். ரொம்ப சாரியாக துடைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப சாரியாக துவைச்சிங்க அப்படின்னா பாலிஷ் ஸ்மூத்தாக, அதாவது கொஞ்சம் ஷைனிங்காக தெரியாது, வாரவாராக தெரியும். ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா 1 நிமிஷம் ஆறணும். இப்போ அவர் போடுறப்ப தெரியும், போட்டுனே வந்தார் பார்த்தீங்களா, மறுபடியும் அந்த பக்கம் போட மாட்டாங்க. அது ஆறினே இருக்கும். போடாத இடத்துல தான் மறுபடியும் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கமாக ஆரம்பித்தாங்க, அப்படியே வந்துன்னே இருக்கிறாங்க லைனாக. அது மாதிரி வந்துக்கினே இருக்கணும். 1 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு கோட்டு போடுறது 1 நிமிஷம் ஆயிரும். மறுபடியும் அது மேலே போடலாம். இது உடனே 1 நிமிஷத்துலேயே ஆறிடும். அது மேலேயே போட்டிங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது மாதிரி ஒரு 10 முறை 15 முறை போடணும். போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஃபுல்லாக போட்டுட்டோம். ஒரு கோட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நான் செகண்ட் கோட் சீலர் போட போகிறேன். அதுக்கு ஒரு கோடே போதும். இது பட்டி பார்த்து தேய்க்கணும். பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு சீலர் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். இது சீலர் ஃபினிஷிங்கிறதுனால நான் சீலர் பட்டியை அப்ளை பண்ணுறேன். சீலர் பட்டி நல்லா தாராளமாக பார்க்கலாம். பெருசாக இருக்குது அப்படின்னா மெட்டல் பேஸ்ட் பார்க்கலாம். இது சீலர் பட்டி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது. சீலர் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தேக்கு மரத்துக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பட்டிலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம 180 வாட்டர் ஹேமரில் தேய்க்கலாம். 180 தேய்க்கிறோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும், இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு சீலர் போட்டுட்டு மறுபடியும் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணணும். நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். தேய்ச்சி முடிச்சிட்டோம். தேய்ச்சி முடித்து தூசெலாம் தட்டி எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் கோட் சீலர்
ஃபஸ்ட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம சீலர் பாதி தின்னர் பாதி மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். சைன் கோட்டு போடுறப்போ கொஞ்சம் தின்னராக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். ஷைனிங்னா எப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். கை வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ரஃபாலாம் தெரியாது சைன் கோட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கோட்டாகவே மூளை முடுக்கெல்லாம் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிடணும். சைன் கோட்டு இது மாதிரி நம்ம துணியிலே அப்ளை பண்ணணும். வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு காட்டுறேன். போடுறப்ப தெரியும் நல்லா ஸ்மூத்தாக ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாதிரி மூளை மூட்டுக்கு போகிற இடத்துல ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சீலர் ஃபினிஷிங்கு, பாலிஷ்லாம் கிடையாது. சீலரோடு நிறுத்திடணும். மேட் ஃபினிஷ் மாதிரி அவங்க மேட் ஃபினிஷிங் கேட்டதால் 2 கோட்டு சீலர் போட்டு நிறுத்திடுறோம். இதுவே அவங்க பாலிஷ் கேட்டிருந்தாக்கா மேலே வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட் எப்படி அப்ளை பண்ணுறோமோ செகண்ட் கோட்டுக்கும் அது மாதிரி சீலர் தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது இதுக்கு அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேனுவலாக பாலிஷ் பொறுத்த வரைக்கும் டல் ஆகுதுனாவே நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணிடணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நார்மலாக ரீபாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃபினிஷிங்.